ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மினி விளாக், அதுவும் ஒரு வேண்டுதல் தான் நம்ம பார்க்க போகிறோம். கோவிலுக்கு போகிறோம். வாங்க, எந்த கோயிலுக்கு போகிறோம் அப்படின்றத போகிற வழியில் சொல்கிறேன், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே ஒரு லைக் போட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு இந்த சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தானே எப்போலாம் வீடியோ போடுறோம் உங்கள் ஃபோனுக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா போன வாரமே எடுத்து வச்சிட்டேன். பட் என்னால் தான் அது வந்து கரெக்டாக கொடுக்க முடியல. ஏன்னா கொஞ்சம் வரலட்சுமி பூஜை அப்படி இப்படின்னு இருந்ததுனால அப்படியே கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். சரி, எனக்கு எப்படியாவது இந்த வீடியோ வந்து கொடுத்துடணும் அப்படின்ட்டு நான் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருந்தேன். ரொம்ப மினி விளாக் தான், ஓகேங்களா? கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடுறேன். ஸோ கோயில் போகிறதுக்காக எல்லாமே பேக் பண்ணி வச்சு காலைல 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சு கிளம்பி நானும் தம்பி பாப்பா எல்லாருமே 3 பேருமே கிளம்பிட்டோம். ஒரு 7:45க்கெலாம் பார்த்திங்கன்னா பஸ் ஏறியாச்சு. ஸோ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளியங்குடிக்கு தாங்க போகிறோம். புளியங்குடியில் இருக்கிற அம்மன் கோவில், சந்தன மாரியம்மன் கோவில், நல்ல பவர்ஃபுல் வாய்ந்த அம்மனுங்க. அந்த சாமியை வந்து அதை நான் இப்போ தான் உணர்றேன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ நாள் வந்து எனக்கு அந்த மாதிரி தெரியல. ஆனால் இப்போ நல்லாவே உணர்றேன். அதை கண்டிப்பாக அதை புரிஞ்சுக்கிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஓகே, இந்த அம்மன் வந்து நம்மளை நல்லா வைப்பாங்க அப்படின்ட்டு சரி இப்போ நம்ம கண்டிப்பாக போன வருஷம் நான் நினச்சிருந்தேன். இந்த வருஷம் சரி எப்படியாவது வேண்டுதலை முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு. ஓகே, கடன்ட்டு பார்த்திங்கன்னா கோயிலுக்கு கிளம்பிட்டோம். முக்கியமான விஷயங்க, புளியங்குடியிலேருந்து யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குட்டி பையனுக்கு தான், என்னோடய பையனுக்கு வந்து மொட்டை எடுத்துடலாம் அப்படின்ட்டு ஸோ முடி எடுக்க அவனை உட்கார வச்சாச்சு. எனக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பயங்க, எங்கே அழுவானோ அப்படின்ட்டு, எதுவும் சேட்டை பண்ணுவானோ அப்படின்ட்டு, உட்கார மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு உள்ளுக்குள்ள பயம். ஏன்னா வந்து நான் பையன், இப்போ கூட ஒரு அக்கா இருந்தாங்க. அழுதுருவானோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. பரவாயில்ல, அவன் வந்து அல்லாமல் சமத்தாக உட்காந்துக்கிட்டான். அவனுக்கு முடிச்சதுக்கப்புறம் அவனை குளிப்பாட்டி ட்ரெஸ் போட்டு அதுக்கடுத்து பாப்பாவை பார்த்திங்கன்னா அவளுமே உட்கார வச்சு அவளுக்குமே முடி எடுத்துக்கிட்டு இருந்தோம். நானுமே பார்த்திங்கன்னா பூமுடி எடுக்கணுன்ட்டு வேண்டியிருந்தேன். ஸோ 2 பேரையும் முடிச்சுட்டு நானுமே பூமுடி எடுத்திருந்தேன். உண்மையிலே இந்த அக்காவுக்கு நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க பேர் வந்து மாரிசெல்வி. எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. மாரிசெல்வி அக்கா ரொம்ப நன்றி. உண்மையிலே அந்த அம்மனுக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய நன்றி சொல்லணுங்க இந்த இடத்துல. அந்த கடவுளுமே நம்ம வந்து சரி ஒரு வேண்டுதலை நம்ம நிறைவேற்றுறோம். அதை குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நான் கண்டிப்பாக கடவுளே நான் இன்றைக்கி கண்டிப்பாக அதை எப்படியாவது நிறைவேற்றியே ஆகணும் அப்படின்ற ஒரு இதில் தான் நான் வந்திருந்தேன். கண்டிப்பாக கோயில் கொடைக்கு, ஏன்னா அதுக்கடுத்துல நம்ம வந்து இவங்க மொட்டை போடுற ஆள் நம்ம தேடணும் வைக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா? சரி, கோயில் கொடை அன்றைக்கி எப்படியாவது, அதுவும் இல்லாமல் அந்த கோயில் கொடையை நான் பார்த்ததில்ல. இந்த கோயில் கொடையும் நான் பார்க்கணும், மொட்டையும் போட்டுறணும் தாய் அப்படின்னு நான் கண்டிப்பாக நினச்சிட்டு இருந்தேன். பரவாயில்லைங்க, நல்லபடியாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த அம்மன் வந்து தெருக்குள்ளே தாங்க இருக்காங்க. ஆனால் அவ்வளோ விமர்சையாக நல்லா அழகாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு நல்லா இருந்தது, அதுவே ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ நல்லபடியாக நாங்கள் எல்லோரும் வேண்டுதல் முடிச்சுட்டு திருப்திகரமாக சாமி கும்பிட்டோங்க. என்னால் முடிஞ்சதை சாமிக்கு பண்ணிவிட்டு கடவுளே நல்லபடியாக வைமா தாயி, நானும் நம்மளே நல்லபடியாக வச்சேன்னா அடுத்த வருஷம் நான் உனக்கு என்ன பண்ணுவேன் அந்த மாதிரி வேண்டிட்டு, கண்டிப்பாக அம்மனோட அருள் வந்து நமக்கு எப்போதுமே இருக்கணுங்க. அதாங்க நல்லது. இந்த சொல்லுவாங்கள்ல, ஃபஸ்ட்டு குலசாமி அருள் கண்டிப்பாக கிடைக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தெய்வங்கள், காவல் தெய்வங்கள் சொல்லுவாங்க. நம்ம எந்த ஊரில் இருக்கோமோ அந்த ஊரில் இருக்கிற தெய்வங்கள் அனுகிரகம் வந்து கண்டிப்பாக வேணுங்க. அதுக்கடுத்து நம்ம இஷ்ட தெய்வம், இப்படி தான் நம்ம வழிபடணுங்க. ஏன்னா நமக்கே தெரியாது நமக்கு வந்து எந்த கடவுள் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, சொல்லவே முடியாதுங்க. அதெல்லாம் அன்பிரடிக்டபிள். அதெல்லாம் நம்ம உணர்ந்தால் மட்டும்தான் முடியும். நான் அதை உணர்ந்துட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.